அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு செஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகர மீன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேண்டாலும் வாங்கி வைக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 2, புளி, குழம்பு மிளகாத்தூள், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் பூண்டு வச்சுருக்கேன். அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குழம்புக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். வாங்க தாளிப்பு கொடுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு இருந்ததும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து அதை வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டு மீனை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீனை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே வந்திருக்கு. டேஸ்ட்டு பார்க்குறேன். உரப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை மேலே சேர்த்துக்கிறேன். வேறு நீங்களும் மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.